கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதனால் கிளறி விட்டுட்டு கையில் பிடிக்கிற பக்குவத்துக்கு கொஞ்சம் ஆறட்டும். நல்லா கிளறி விட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு மாவை கொண்டு வரணும். நான் 1.5 டம்ளர் வெல்லம் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லைப்பாகு வச்சேன். அதில் அந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இந்த மாவில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பத்தலை, அப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, வெந்நீர் தான் ஊற்றணும். ஊற்றி இந்த அளவுக்கு மாவு நல்லா அழகாக கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கு. இனி இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு 25 கொழுக்கட்டை